ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபீஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபேமிலி சேனலில் இன்றைக்கி ஒரு ஃபிஷ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், இது நல்லா காரமாகவே இருக்குங்க. ஸோ 3 பச்சை மிளகாய் எங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3/4 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் அண்ட் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரைக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 3/4 கிலோ அயில பாறை மீன் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா ஹீட்டான ஆயில் பேனில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலா எண்ணெயிலே குக் ஆகணுங்க, அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நம்ம மட்டன் மசாலா கொடுத்து தான் இன்றைக்கி இந்த ஃபிஷ் கிரேவி பண்ணியிருக்கோம். ரொம்பவே டக்கராக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த வெந்தயம் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி வைக்கிற புளிக்குழம்பு வச்சு இல்லை புளியை ஆட் பண்ண மீன் கிரேவியை விட இந்த மீன் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிருக்கோம். கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்ச ஒரு 3/4 கிலோ அயில பாறை மீனை ஒன்றா ஆட் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணுறோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒன் சைடு ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். உடையாமல் மெதுவாக திருப்பிக்கிங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு 2 மினிட்ஸ் லிடை க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்டியாக டக்கராக இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பேலன்ஸ் மீனை மேரினேட் பண்ணிட்டோம், ஃபிஷ் ஃப்ரை அண்ட் இன்னொரு ஃபிஷ் குழம்பும் வச்சுருக்கோம். இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோதாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபிஷ் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.